அட்டைப்பட்டி தொழில் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 கம்பெனிக்கு அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ டாலர் ரேட் ஏறினால தொடர்ந்து ரா மெட்டீரியலோட ரேட்டும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது டீசல் விலை அதிகமாக இருக்குது. இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஏற்கனவே லாரி ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டு இருந்ததுனால எங்களோட மூலப்பொருட்களும் தட்டுப்பாடாக இருந்துச்சு. சரி இப்போயாவது சரியாயிரும் அப்படின்ற நிலமையில இப்போ டாலர் ரேட் ஏறதுனால மறுபடியும் மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு ப்ளஸ் விலையேற்றம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளாஸ்டிக் பைகளை தடை பண்ணது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸோட விலையேற்றம் அதிகரிச்சிருக்கிறதுனால எங்களால் தொடர்ந்து தொழில் நடத்தி வர முடியாத சூழலில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கம்பெனிக்கு அந்த ஒரு 6 மாத காலத்தில் தொழில் நடத்த முடியாமல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்பி வேலை பார்க்குற ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு 20 பேர் 30 பேர் வேலை பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 2000 பேர் இதை நம்பி வேலை பார்த்துக்கிருக்காங்க. அந்த தொழிலில் மறைமுகமாக கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வேலை பார்க்கறதுக்கு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா எங்களால் டெக்ஸ்டைலுக்கு நாங்கள் பெட்டி அனுப்புகிறோம். அந்த பெட்டியில் பேக்கிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு குளித்தலை, கிருஷ்ணராயபுரம், மற்றபடி இந்த பக்கத்தில் இருக்க கொடுமுடி இங்கேருந்தெல்லாம் பக்கத்தில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருந்து கரூருக்கு வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்களோட விலையேற்றம் அதிகமாக இருந்துச்சுன்னா டெக்ஸ்டைல்காரங்களும் அதிகமாக பெட்டி விலை கொடுத்து பெட்டி வாங்க முடியாது, அவங்களும் தொழில் நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இது மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்தணுன்றதை கோரிக்கையாக வைக்கிறேங்க. என்ன சொல்றாங்க முதல்ல கேளுங்க. அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. எப்படிப்பா வேணும் நம்ம எல்லாமே நீ உன் பேரில் கொடுத்து இது பண்ணா தான் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆளுக்கு 10,000 மீதி 20 லட்சம் கவர்மெண்ட். ஒரு மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் ரொம்ப முடியும்.
ஆ